வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கவிதாவின் வீடு சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கவிதா அவள் வீட்டு வாசலை அடைந்தாள். வழக்கமாய் சாயங்காலம் அவள் வீட்டு வாசலில் இருக்கும் கோலம் இன்று இல்லை. அவள் தங்கை கனகாவின் அழகான கோலம் நுழையும் போதே கண்ணை பறிக்கும், வீட்டிற்கே அழகு சேர்க்கும். கோலம் இல்லாமல் வாசல் வெறுமையாயிருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததுமே கவிதாவுக்கு அது அவளுடைய வீடுதானா என்றே நம்ப முடியவில்லை. வீட்டில் எல்லோரும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாயிருந்தார்கள். அவர்கள் வீடு எப்போதுமே இப்படி அமைதியாயிருந்ததில்லை. கலகலப்புக்கு பெயர் போனது அவர்கள் வீடு. அன்றாடம் சிரிப்பு சத்தமும் குதூகலமும் அவர்கள் இருக்கும் காம்பவுண்டை தாண்டியும் வெளியில் கேட்கும். சதா கிண்டல் கேலி. பொதுவாக பல வீடுகளில் யாராவது ஒருவர்தான் கலகலப்பாய் இருப்பார்கள். ஆனால் சொல்லி வைத்தாற் போல அவர்கள் வீட்டில் எல்லோருமே கலகலப்பாய் பிறந்து விட்டார்கள். ஒருவேளை அது அவர்கள் குடும்பத்தின் ஜீன்களிலேயே கூட இருக்கலாம். சாதாரணமாக அக்கம்பக்கத்தில் குடியிருப்பவர்கள் ஒரு வீட்டில் சண்டை நடந்தால் வந்து வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் காம்பவுண்டிற்குள் குடியிருக்கும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அந்த வீட்டில் மட்டும் அப்படி என்ன குதூகலம் என்று கவிதாவின் வீட்டுக்குள் எட்டி பார்த்த நாட்கள்தான் அதிகம். அப்படி கலகலப்பாய் இருக்கும் வீட்டில் இன்று எல்லாமே வித்தியாசமாய் இருந்தது. எல்லோருமே ஏதோ ஒரு மூலையில் அடைபட்டு கிடப்பதைப் போல் உட்கார்ந்திருந்தார்கள். யாருமே அவள் வந்ததை கவனிக்கவில்லை. வழக்கமாய் சமையல் அறையில் அவள் வருகையை எதிர்பார்த்து காஃபி சூடு பண்ணும் அம்மா அன்று ஹாலில் இருந்தும் கூட உள்ளே வந்த அவளை ஏறிட்டு பார்க்கவில்லை. சதா சர்வ காலமும் தொணவென ஏதாவது அரட்டை அடித்து கொண்டிருக்கும் இரண்டு தங்கைகளும் அன்று வாயில் யாரோ டேப் ஒட்டியது போல பேசாமல் இருந்தார்கள். அவள் தங்கைகள் எதுவுமே பேசாமல் கவிதா அப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறாள். தம்பி மோகன் ரேடியோவுக்கு மிக அருகில் உட்கார்ந்திருந்தான். ஆனால் என்றைக்கும் இல்லாத அதிசயமாக அவன் அன்று ரேடியோ கேட்கவில்லை. மோகன் ஒரு பாட்டு பைத்தியம். அவனுக்கென்று படைத்தது போல் வந்தது இந்த எஃப்எம் ரேடியோ. ஆனால் அன்று மோகன் கூட எதையோ தொலைத்தது போல உட்கார்ந்திருந்தான். அம்மா அப்பா கவிதாவையும் இரண்டு தங்கைகளையும் சேர்த்து மூன்று பெண்கள் ஒரு தம்பி என சற்றே பெரிய குடும்பம் அவளுடையது. கவிதா பிறந்து 5 வருடத்துக்கு பிறகுதான் கனகா பிறந்தாள். அதற்கு அடுத்த வருடம் கலா. அதற்கடுத்த வருடம் மோகன். ஆக கவிதாதான் குடும்பத்திலேயே மூத்தவள். அவளுடைய அப்பாவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் நம்பிக்கை கிடையாது. தன் குடும்பத்தை கட்டுப்படுத்துவதிலும் நம்பிக்கை கிடையாது. எல்லோருக்குமே சுதந்திரம் கொடுத்து வளர்த்தார். சரி எது தப்பு எது என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்வார். அதையும் கூட சூசகமாய்த்தான் சொல்வார். அப்பா இத்தனைக்கும் பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டராய் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். ஆனால் வீட்டில் ஹெட்மாஸ்டராய் அவர் ஒருபோதும் நடந்து கொண்டது கிடையாது. அவர் சம்பளம் குறைவுதான் என்றாலும் அந்த சம்பளத்திலேயே திறமையாக குடும்பத்தை நடத்தினாள் அம்மா. அந்த வீட்டில் ஆடம்பரங்கள் இல்லையே தவிர சந்தோஷங்களுக்கு பஞ்சம் இல்லை. அப்படி இப்படி தத்தி தடவி கவிதாவை பிகாம் படிக்க வைத்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் இன்னும் பள்ளிக்கூடம்தான் படித்து கொண்டிருந்தார்கள். கவிதா ஹாலில் நடந்தாள். ஹாலின் நடுவில் அப்பா ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு பேசாமல் விட்டத்தையே வெறித்து கொண்டிருந்தார். வழக்கமாய் அவர் கையில் இருக்கும் ஹிண்டு பேப்பர் இன்று இல்லை. கவிதா கொஞ்ச நேரம் அந்த ஹாலிலேயே நின்று கீழே படிக்காமல் கிடத்தப்பட்டிருந்த ஹிண்டு பேப்பரை பார்த்தாள். ஹிண்டு பேப்பர் தான் அப்பாவின் அடையாளம். அப்பா ரிட்டையர் ஆன பிறகு காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை அந்த ஹிண்டு பேப்பர் அவர் கையிலேதான் இருக்கும். அப்படி என்னதான் அந்த ஹிண்டு பேப்பரில் படிப்பாரோ தெரியாது. ஆனால் படித்து கொண்டே இருப்பார். காலையில் விளையாட்டு பக்கங்களில் தொடங்குவார். 2 இட்லி சாப்பிட்டு விட்டு முதல் பக்க தலைப்பு செய்திகளை பார்ப்பார். பின்பு நாள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே போய் உலக செய்திகள் நகர செய்திகள் என்று முன்னேறுவார். மதியம் சாப்பிட்டுவிட்டு தூங்க போய்விடுவார். பின் மாலை 4 மணிக்கு எழுந்து சூடாய் ஒரு காஃபி குடித்து கொண்டே எடிட்டோரியலுக்கு போவார். அவர் எடிட்டோரியலை முடிப்பதற்கும் கவிதா அலுவலகம் விட்டு வருவதற்கும் சரியா இருக்கும். கவிதா உள்ளே நுழைந்ததும் அந்த ஹிண்டு பேப்பருக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். என்னம்மா, ஆபீஸ் வேலையெல்லாம் நல்லா போச்சா? ஆ, நல்லா போச்சுப்பா. அவள் உள்ளே வந்து பையை அலமாரியில் வைத்துக்கொண்டே பதில் சொல்வாள். ஆனா இன்னைக்கு நேத்து அளவுக்கு நல்லா போகலையாம்ப்பா. இன்னைக்கு 2 மணி நேரம் தான் தூங்க முடிஞ்சுதாம்.
கனகா கிண்டலை துவக்கி வைப்பாள். இந்த ஆபீஸ் போனா தூங்குறதா சொல்றது பழைய ஜோக். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணு கனகா, கலா குறுக்கிடுவாள். ஏமா கவிதா, இவ்வளவு சீக்கிரம் வந்த பாரு, உங்க அப்பா ஹிண்டு பேப்பரை மடிச்சு வச்சுட்டாரு. இன்னும் 4வது பக்கத்துல வந்து ஒபிச்சுவரி எல்லாம் அப்பா படிச்சே முடிக்கல. அதுக்குள்ள வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டியே. அம்மா அப்பாவை கிண்டலடிப்பாள். ஆமாண்டிம்மா, நான் பேப்பர் படிக்காம நீ வடை சுடுறதையே நாள் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு திருப்தியா இருக்கும். வடை சுடுறத பார்த்துக்கிட்டே இருந்து போர் அடிக்கிறதுக்கு பதில் ஹிண்டு ஒபிச்சுவரி காலம் எவ்வளவோ தேவல. பாருமா, அப்பாவுக்கு உன்னை பார்க்கறது போர் அடிச்சு போச்சாம். கலா அம்மாவை தூண்டி விடுவாள். ஆ, வடை சுடுறத பார்க்க போர் அடிக்கும், வடைய சாப்பிட போர் அடிக்குமா? நாள் ஃபுல்லா என்னை பார்க்கறது போர் அடிக்குதா? போர் அடிச்சா வேற யாரையாவது புதுசா கூட்டி வர சொல்லு, உங்க சின்னம்மாவுக்கும் சேர்த்து வடை சுட்டு கொடுக்கறேன். அம்மா பதில் கொடுப்பாள். என்னது, சின்னம்மா கொண்டு வர்றதா? ஒரு ஹெட்மாஸ்டரா நான் என் பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஒருத்தன் தெரியாம ஒரு வாட்டி தப்பு பண்ணலாம், ஆனா தெரிஞ்சே அதே தப்பை இன்னொரு வாட்டி செய்யவே கூடாது. அப்பா சொல்ல சொல்ல அம்மாவை தவிர எல்லோரும் சிரிப்பார்கள். ஓஹோ, என்ன கல்யாணம் பண்ணது தப்பா? அப்ப சரி, நான் சுட்ட வடைய சாப்பிட்றதும் தப்புதான், உங்களுக்கு வடை கிடையாது. அம்மா அப்பாவிடம் போலியாய் கோபப்பட, காமாட்சி, எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, ஆனா சுட்ட மசால் வடைய சாப்பிடாம நான் எப்படி உயிர் வாழறது? அப்பா அம்மாவை தாஜா செய்வார். ஹெட்மாஸ்டருக்கே பனிஷ்மெண்ட், மோகன் கமெண்ட் அடிக்க வீடே சிரிப்பில் மூழ்கும். கவிதாவின் பார்வை ஹிண்டு பேப்பரில் இருந்து மேலே இருந்த பரன் மேல் திரும்பியது. பரன் மேல் அவளுடைய பச்சை சூட்கேஸ் இருந்தது. அந்த சூட்கேஸை தான் இன்டர்வியூவுக்காக சென்னை போகும்போது எடுத்து போனாள். அதனால் கவிதாவுக்கு அந்த சூட்கேஸ் சென்டிமெண்டலாக பிடிக்கும். கவிதாவுக்கு இன்டர்வியூவுக்கு போன கதை நினைவுக்கு வந்தது. கவிதா பிகாம் முடிப்பதற்கும் அவள் அப்பா ரிட்டையர் ஆவதற்கும் சரியாயிருந்தது. எதற்குமே கலங்காத அம்மா கூட குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என்று கொஞ்சம் கலங்கித்தான் போனாள். 1-2 மாதங்கள் தங்கைகளும் தம்பிகளும் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் பள்ளிக்கூடத்திற்கே போகாமல் இருந்தார்கள். வீட்டுக்காரர் வீடு காலி பண்ண தேதி குறித்தார். மளிகை கடைக்காரரும் பால்காரரும் அம்மாவை பார்த்ததும் பார்க்காதது போல் திரும்ப தொடங்கினார்கள். 2 மாசம் அந்த கலகலப்பான குடும்பம் கூட வறுமையை நேருக்கு நேர் பார்த்து கொஞ்சம் மிரண்டுதான் போனது. ஆனால் சரியாக சொல்லி வைத்தாற்போல் அவள் அப்பா ரிட்டையர் ஆகி 2 மாதத்தில் கவிதாவுக்கு டிஎன்எஸ்சி பேங்கில் இருந்து இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டு லெட்டர் வந்தது. லெட்டர் வந்ததுமே குடும்பமே இன்டர்வியூவுக்கு போவதை போல எல்லோரும் பரபரப்பானார்கள். அப்பா ஹிண்டு பேப்பரின் மூலை முடுக்கெல்லாம் தேடி தேடி பேங்கிங் பற்றியும் அன்று ரிசர்வ் வங்கியின் சேர்மன் என்ன பேட்டி கொடுத்திருக்கிறார் என்றும் அவளுக்கு சொல்லத் தொடங்கினார். தங்கைகள் இருவரும் கவிதா இன்டர்வியூ தினத்தன்று என்ன கலர் புடவை உடுத்த வேண்டும், என்ன மாதிரி தலையை பின்னிக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டனர். தம்பி மோகன் கடை தெருவெல்லாம் தேடி தேடி இவள் இன்டர்வியூவுக்கு எடுத்து கொண்டு போக வேண்டிய ஃபோல்டர் ஃபைலை வாங்கி வந்தான். இரவு எத்தனை மணியானாலும் அவள் படிக்கிறாள் என்றால் அவளுக்கு டீ போட்டு கொடுப்பதற்கென்றே அம்மாவும் கண் விழித்தாள். கவிதாவுக்கு வேலை கிடைத்துவிடும் என்று குடும்பமே நம்பியது. அம்மா மளிகை கடைக்காரரிடமும் பால்காரரிடமும் கவிதாவின் இன்டர்வியூவை சொல்லியே கடனை நீட்டித்தாள். வாடகை வசூலிக்க வந்த வீட்டுக்காரரிடம் அப்பா 2 மாதத்தில் எல்லா பாக்கியையும் தீர்ப்பதாக வாக்கு கொடுத்தார். மோகன் கூட தன் நண்பர்களிடம் தான் அடுத்த மாதம் திரும்பவும் பள்ளிக்கூடம் வருவேன் என்று சவால் விட்டான். இன்டர்வியூ தேதி நெருங்க நெருங்க கவிதாவை விட குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் பரபரப்பானார்கள். கவிதாவுக்கு மறதி அதிகம், அவள் எதையும் மறந்துவிடக் கூடாதே என்று அவள் இன்டர்வியூவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அப்பா லிஸ்ட் போட்டு எடுத்து வைத்தார். அம்மா தினந்தோறும் கோயிலுக்கு போகத் தொடங்கினாள். தம்பி தங்கைகள் 3 பேரும் வரிசையாக உட்கார்ந்து கொண்டு கவிதாவிடம் பயிற்சிக்காக டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் என்று கேள்வி கேட்டுவிட்டு அவள் உள்ளே நடந்து வந்து உட்கார்ந்த முறையையும் நடை உடை பாவனைகளையும் அலசினார்கள். அப்படி இப்படி இன்டர்வியூ தேதி வந்து தம்பியையும் கூட்டிக் கொண்டு கவிதா சென்னைக்கு போய் இன்டர்வியூவில் கலந்து கொண்டதும் அது முடிந்து 2 வாரத்தில் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததும் ஏதோ கனவு போல நடந்து முடிந்தது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ற சின்ன காகிதம் அந்த குடும்பத்துக்கு தந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது.
ஆசை ஆசையாய் முதல் சம்பளம் வாங்கி அப்பாவுக்கு ஒரு ஈசி சேரும் அம்மாவுக்கு ஒரு புது புடவையும் வாங்கி கொடுத்தாள். கவிதாவுக்கு அதெல்லாம் கூட பெருமை இல்லை. தனக்கு கிடைத்த வேலையால் மீண்டும் தம்பி தங்கைகளை பள்ளிக்கு அனுப்ப முடிந்ததே அவளுக்கு. அதுதான் அவளுக்கு எல்லாவற்றை விடவும் பெரிய சந்தோஷம். கொஞ்ச நேரம் வறுமையால் ஆட்டம் கண்ட அந்த குடும்பத்தின் கலகலப்பும் குதூகலமும் மீண்டும் பூத்த ரோஜா தோட்டம் மாதிரி மலர்ந்தது. கவிதா தான் இன்டர்வியூவுக்கு எடுத்து போன அந்த சூட்கேஸை இன்னும் ஒரு முறை வாஞ்சையுடன் பார்த்தாள். கவிதா சமையலறைக்கு பக்கத்தில் இருந்த டேபிளை பார்த்தாள். எத்தனை நாட்கள் இந்த டைனிங் டேபிளில் சந்தோஷமாய் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து சாப்பிட்டிருக்கிறார்கள். இரவில் குடும்பமே ஒன்றாய் கூடி உட்கார்ந்து சாப்பிடுவதே அலாதியானது. மோகன் வழக்கம் போல் மிக சத்தமாக ரேடியோவை வைப்பான். டேய் மோகன், சவுண்ட கொறடா. கலா கச்சேரியை துவக்கி வைப்பாள். எவ்வளவு நல்ல பாட்டு, இதை போய் சவுண்ட குறைக்க சொல்றியே, சங்கீத ஞானமே கிடையாது உனக்கு. மோகன் சவுண்டை குறைக்காமல் விடாப்பிடியாய் பதில் சொல்வான். தம்பி, எனக்கு சங்கீத ஞானம் இருக்கா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல்ல உனக்கு காது கேக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்க. அப்புறம் கேள்வி ஞானமே இல்லாம போயிட போகுது. கழுதைக்கு கூட உன்னை விட மியூசிக் டேஸ்ட் ஜாஸ்தி. மோகன் தொடர்ந்து சமாளிப்பான். தம்பி, கழுதையை விட கலாவுக்கு மியூசிக் டேஸ்ட் கம்மியா இருக்குன்னா கழுதைங்களோடவே உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தானே. கனகாவும் கலாவோடு கூட்டு சேருவாள். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கனாம்? உங்களோடு உட்கார்ந்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. மோகன் சொல்லவும் அம்மா அப்பா கவிதா 3 பேரும் சிரிப்பார்கள். கலாவும் கனகாவும் எப்படி இதற்கு பதிலடி கொடுக்கலாம் என்று யோசிப்பதற்குள் மோகனே எழுந்து போய் சவுண்டை குறைத்து விடுவான். ஆ, அந்த பயம் இருக்கட்டும். கலா மீண்டும் குரல் கொடுக்க தொடங்குவாள். பயம் நிறைய இருக்கு. மோகன் பணிந்து சொல்வான். என்ன இருந்தாலும் நாங்க உன் அக்காடா, அதனால நீ பயந்துதான் நடந்துக்கணும். கனகாவும் மோகனும் பணிவை பார்த்துவிட்டு சொல்லத் தொடங்க. உங்களை பார்த்து பயப்படாம இருந்தா எப்படி? பேய்களை பார்த்து யாராவது பயப்படாம இருப்பாங்களா? மோகன் அடுத்த பஞ்சை கொடுப்பான். கலா கனகா இருவரின் முகம் போன போக்கை பார்த்துவிட்டு கவிதா அன்று விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறாள். இப்போது அந்த டேபிளை பார்த்தாள் கவிதா. டேபிள் காலியாய் இருந்தது. மத்தியானம் யாரும் அங்கே சாப்பிட்ட அறிகுறி அந்த டேபிளில் இல்லை. மெல்ல சமையல் அறையில் இருந்து பூஜை அறைக்குள் நுழைந்தாள். வழியில் அம்மாவை தாண்டிய போது அம்மா அவளை கவனிக்கவே இல்லை. பூஜை அறையின் வாசலில் உட்கார்ந்திருந்த கனகா கூட கவிதா வந்த திசையை பார்க்க கூட இல்லை. அவள் பாட்டுக்கு சுவற்றையே பார்த்து கொண்டிருந்தாள். கவிதா பூஜை அறையின் உள்ளே போனாள். உள்ளே நுழைந்ததும் நட்ட நடுவில் இருந்த லட்சுமி படம் கண்ணில் பட்டது. அந்த லட்சுமி படத்தை பார்க்கும்போது தன்னுடைய முதல் சம்பளத்தை லட்சுமி படத்துக்கு கீழே எடுத்த போது அம்மா ஒரு நாள் சொன்னது நினைவுக்கு வந்தது. கவிதா, இந்த குடும்பத்துக்கு லட்சுமி நீதாம்மா. உன் சம்பளத்தாலதான் இன்னைக்கு இந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிக்குது. அம்மா சொல்லிக்கொண்டே தன் நெற்றியில் பொட்டு வைத்தது இன்றும் கூட கவிதாவின் நினைவில் இருந்தது. மெல்ல பார்வையை மேலே செலுத்தினாள். சரஸ்வதி படம், பிள்ளையார் படம் என முன்னேறி கடைசியில் அந்த படத்தில் பார்வை பதிந்தது. அங்கே நட்ட நடு சுவரில் பெரியதாய் கவிதாவின் போட்டோ மாட்டப்பட்டிருந்தது. ஒரு பெரிய மாலை அந்த படத்தை அலங்கரித்திருந்தது. கவிதாவுக்கு 2 நாள் முன் நடந்த சம்பவம் நினைவில் வந்தது. 2 நாள் முன்பு கவிதா பேங்கில் இருந்து திரும்ப வருகையில் பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டிருக்க திடீரென்று 2-3 பேர் துப்பாக்கியுடன் ஒரு அம்பாசிடர் காரில் வந்து இறங்க, பின்னாலேயே ஒரு போலீஸ் ஜீப் அவர்களை தொடர, சில நிமிடங்களே போலீஸுக்கும் ரவுடிகளுக்கும் நடந்த அந்த துப்பாக்கி சண்டையில் கவிதா அநியாயமாய் சுடப்பட்டாள். கவிதா மாலை போடப்பட்ட தன்னுடைய போட்டோவை பார்த்து கொண்டே அழத் தொடங்கினாள். அம்மா, என்ன போய் லக்ஷ்மின்னு சொன்னியேம்மா, இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டனே, நான் ஏமா சாகணும்? தம்பி தங்கச்சிங்களை கரையேத்துவேன்னு என்னை படிக்க வச்சிங்களே, இப்படி ஆயிடுச்சே. கவிதா பெருங்குரல் எடுத்து அழுத போதும் அடுத்த அறையில் இருந்த அவள் குடும்பத்துக்கு அவள் அழுகை கேட்கவே இல்லை. கவிதா மீண்டும் ஹாலுக்கு வந்து அப்பாவை தாண்டி வீட்டின் வாசலை அடைந்தாள். வீட்டில் இருந்த யாருக்குமே கவிதா வந்து போனது தெரியவில்லை. எல்லோரும் சோகமாய் மௌனத்தில் இருந்தார்கள். கவிதா ஏக்கத்துடன் தான் சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த வீட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு காற்றோடு கலந்து மறைந்தாள்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.